Praise the Lord Church and our dear CLCC TV viewers. We welcome you all to our Sunday service. உங்கள் யாவரையும் எங்கள் CLCC சபையின் ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். மகா பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, தடைப்பட்ட மக்கள் யாவரும் அதிசீக்கிரமாய் வருவதற்குரிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே வந்த வண்ணமாய் ஆண்டவர் இராதபடிக்கு போகும்போது உம்முடைய ஆண்டவரே சம்பூர்ணத்தினாலே ஆண்டவரே நாங்கள் திரும்பி கடந்து செல்ல ஆண்டவரை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எதிர்பார்ப்போடு ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியினோட ஆலயக்கு எங்கள் முழுமையாய் ஒப்பு கொடுக்க கர்த்தாவே ஆண்டவரே, தடைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் முறியடித்து போடும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் நினைவுகள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் ஒருமுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, பாடல் குழுவினரோடு ஆண்டவரே பாடும்போது ஆண்டவரே சங்கீத தியானத்தோடு ஆண்டவரை தியானிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் அளவில்லாமல் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே அப்பா, அறிவிப்பு பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காணிக்கை பகுதி எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. உமக்கு கொடுத்து உமது கரங்களிலிருந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருடைய கரங்களை நீர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய செய்தியின் வேலைக்காய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்கு என்ன மன்னாவை இந்த வாரத்துக்குரிய தேவைகளை நீ கொடுக்கிறீரோ அதை ஆண்டவரே நம் மனதார ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக எங்களுடைய ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் ஆண்டவரே இறுதி வரை உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் உமது கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாலை நேர ஆராதனையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் நடக்க ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயக்கு ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த ஆராதனையை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 16. தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பானத்திக் கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களை என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது. என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நாம் சேர்ந்து வாசிப்போம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறோம். நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, we thank you Holy Spirit God. Hallelujah, we thank you Jesus. Oh, we thank you Heavenly Father. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Oh, we thank you Lord, we thank you Lord, we thank you Jesus. Hallelujah, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நம்மளை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் அல்லவா?
ஓ இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஜீசஸ் லார்ட், we thank you heavenly Father. Oh we thank you Jesus, we thank you Lord, we thank you. வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராழுகை செய்யும். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நாம் பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போமா. Hallelujah. Oh we welcome you to this place heavenly Father. We thank you Jesus. Hallelujah. Psalms chapter 16 verse 2, I said to the Lord, you are my Lord, apart from you I have no good thing. Amen. உம்மை விட எனக்கு வேறொன்றும் நல்ல விஷயமாக இல்லை. Amen. Hallelujah. அவரை விட நமக்கு நல்ல தேவன் வேறு யாரும் இல்லை. Amen. Hallelujah. Hallelujah. அவர் செய்த நன்மைகளை சொல்லி நாம் கொஞ்ச நேரம் அவருக்கு நன்றி செலுத்துவோமா. Hallelujah. Oh we thank you Jesus. அவர் நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. அவர் நாமம் இனிதான நாமமாய் இருக்கிறது. Hallelujah. அவர் நாமம் இனிமையான நாமமாய் இருக்கிறது. Oh we praise you heavenly Father. We thank you Jesus. Oh இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. Oh we thank you heavenly Father God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Hallelujah. Oh we thank you Lord. We thank you Lord. We thank you Jesus. இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போமா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். ஹalleluya. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமமாய் இருக்கிறதல்லவா. Oh we thank you Jesus. பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடுவோமா. ஹalleluya. இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். Oh we thank you Lord.
நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென், ஹalleluya. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமமாய் இருக்கிறது, சாப பிசாசை துரத்திடும் நாமமாய் இருக்கிறது. நம் இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமமாய் இருக்கிறது அல்லவா? Oh, we praise you Lord. சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம். ஆமென், ஹalleluya. Oh, we thank you Lord. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. உங்கள் வாய்களை திறந்து அவரை உயர்த்துவோம். ஹalleluya. We thank you Lord. Oh, we thank you Holy Spirit God. We thank you Jesus. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம்மை போல வேறு தேவன் இல்லை ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. Oh, வாய்களை திறந்து அவரை ஆராதிப்போம். ஓ, உங்க சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹalleluya. Oh, we praise you heavenly Father God. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஏழு குத்து விளக்கின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். Oh, we praise you heavenly Father God. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் இந்த பூமியிலும் ஆண்டவரே உம்மை போல் ஆண்டவரே உமக்கு நிகராய் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. Oh, we praise you heavenly Father God. Oh, எங்கள் பரிகாரியே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you heavenly Father God. Oh, we thank you Lord Jesus. We thank you Lord. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென், ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அதை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென், ஹalleluya. இப்பொழுது ஒரு புதிய பாடலை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆமென், ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. Oh, we thank you Jesus. அது இயேசுவின் நாமமாய் இருக்கிறது. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷரின் மத்தியில் வல்லமையா வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஆமென், ஹalleluya. வானத்திலும் இந்த பூமியிலும்
We thank you, Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. சொல்லுவோமா? வானத்திலும். ஆமென். ஓ எஸ் லார்ட். வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகத்தோட கரங்களை தட்டுவோமா? ஹalleluya. ஆமென். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, we praise you, Lord. ஆமென். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகளும் முறியும். ஹalleluya. Oh, we thank you, Jesus. ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, we thank you, Lord. அவர் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். Oh, hallelujah. தீமையானாலும் அது நன்மையாக மாறும். hallelujah. உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Lord. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, we thank you, Lord. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவன் அருளும் நாமமாய் இருக்கிறது. hallelujah. Oh, we praise you, Lord. கரங்களை உற்சாகத்தோடு தட்டி பாடுவோமா? hallelujah. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Oh, we praise you, Jesus. hallelujah. Amen. hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு, நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம்
இயேசு கிறிஸ்து. Oh, we praise you Lord. Hallelujah. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. Oh, we thank you Lord Jesus. கொடும் நோய்களின் விடுதல் உண்டு. Hallelujah. எல்லா வியாதியையும் போக்க அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு நம் கரங்களை தட்டி பாடுவோமா? Oh, we praise you Heavenly Father. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, கொடும் வியாதியின் முடிவுதல் உண்டு. அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு, இந்த வியாதியின் முடிவதில் உண்டு. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம். கரங்களை தட்டி, ஓ அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அது வல்லமை உள்ள நாமமாயிருக்கிறது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. மனுஷருக்குள்ளே வல்லமையான இயேசுவின் நாமம் அது. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோமா? ஹalleluya. Oh, we praise you Heavenly Father God. ஆண்டவரே, எங்கள் சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்பா. Hallelujah. Oh, we praise you Heavenly Father God. Hallelujah. Oh, we thank you Jesus. ஐசாயா 40வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லி இருக்கிறது, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? ஆமென். Hallelujah. God is challenging you today. What situation of yours is equal to mine? நீங்க இருக்கிற என்ன சூழ்நிலை எனக்கு நிகராக இருக்கிறது? ஆமென் என்று உங்களிடம் கேட்கிறார். ஆமென். ஹalleluya. நாம் எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் மேலான தேவனாய் இருக்கிறார். ஓ, அவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு பரிகாரியாய் இருக்கிறார். ஓ யெகோவா ஈரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து உங்கள் இரண்டு கரங்களையும் உயர்த்தி அவரை நாம் உயர்த்துவோமா? ஹalleluya. Let's exalt the Lord together. Oh, let's exalt the Lord together. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கொடியாய் இருக்கிறது ஆண்டவரே. Oh, that is our banner Heavenly Father God. Your name is our banner Lord Jesus. Oh, we thank you Heavenly Father God. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம், யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். உங்கள் கரங்களை உயர்த்தி, ஓ ஹalleluya, உங்கள் கரங்களை உயர்த்தி உங்கள் உரக்க சத்தத்தோடு ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இயேசுவே நீர் வாழ்க, இயேசுவே நீர் வாழ்க ஆண்டவரே. ஹalleluya. Oh, we praise you Heavenly Father God. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை ஆண்டவரே. Oh, there is no one equal to you Heavenly Father God. Hallelujah, hallelujah. Oh, hallelujah. உம்முடைய அறிவு ஆண்டவரே அப்பா ஆராய்ந்து முடியாதது ஆண்டவரே. ஓ பலவான் ஆண்டவரே அப்பா, பலம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் பலன் அளிக்கும் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. Oh, we thank you Jesus. Hallelujah. Oh, we thank you Heavenly Father God. We thank you Jesus. ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. Oh, we exalt your holy name Heavenly Father God. Hallelujah. Oh, we thank you Jesus. Oh, we praise you Heavenly Father God. அவர் நாமத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Oh, we thank you Lord Jesus. உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? Hallelujah. Oh, we thank you Jesus. அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் கழுகை போல் சட்டைகளை விரித்து உயரே பறந்திடுவான். Hallelujah. Oh, we thank you Jesus.
praise you, Heavenly Father. One with God, the Lord Most yes, High. Your hidden glory in creation, Amen. now revealed in you are Christ. சேர்ந்து பாடுவோமா? What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. What a beautiful name it is. What a beautiful name it is. The name of Jesus Christ, my King. Oh yes, Lord. What a beautiful name it is. Nothing compares to this. What a beautiful name it is. The name of Jesus. Oh, we thank you, Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Oh, we thank you, Lord Jesus. எங்களை பரலோகத்திற்கு சேர்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We thank you, Jesus. We praise you, Heavenly Father. You didn't want heaven without us, so Jesus, you brought heaven down. My sin was great, your love was greater. What could separate us now? What a wonderful name it is. What a wonderful name it is. The name of Jesus Christ, my King. What a wonderful name it is. Nothing compares to this. What a wonderful name it is. The name of Jesus. Death could not hold you. The veil tore before you. You silenced the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you are raised to life again. You have no rival. You have no equal, now and forever, God, you reign. Yours is the kingdom, yours is the glory, yours is the name above all names. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name it is. Nothing can stand against. What a powerful name it is. The name of Jesus. What a powerful name it is. What a powerful name it is. The name of Jesus Christ. Oh yes, Lord. அது வல்லமை உள்ள நாமமாய் இருக்கிறது. What a powerful praise you, Lord. அதற்கு எதிராக வேறு நாமம் இல்லை. அதற்கு நிகராக வேறு நாமம் இல்லை. Oh, we praise you, Lord. Oh yes, Lord. The name of Jesus. What a powerful name it is. What a powerful name. Oh yes, Jesus. What a powerful name it is. The name of Jesus Christ, my King. What a powerful name
nothing can stand against. What a powerful name it is, the name of Jesus. இது அழகின் நாமமே, இது அழகின் நாமமே, இயேசு ராஜா நாமம் மேன்மையே. இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே. இது அழகின் நாமமே, இயேசுவின் நாமம். இது அழகின் நாமமே. உற்சாகத்தோடு ஓ எஸ் ஆமென் ஆண்டவரே. இயேசு நாமம், இயேசு ராஜா. ஹalleluya. ஓ நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ we praise you heavenly Father God. ஓ ஹalleluya. உமக்கு நிகரான நாமமே நாமமே ஆண்டவரே. ஓ ஈடு இணையற்ற நாமமே. ஓ we praise you Lord. ஓ ஹalleluya. இது அழகின் நாமமே, இது அழகின் நாமமே, இது அழகின் நாமமே, இயேசு ராஜா நாமம் மேன்மையே. இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே. இது அழகின் நாமமே, இயேசுவின் நாமம். இது அழகின் நாமமே. கரங்களை உயர்த்தி இது அழகின் நாமமே, இயேசு ராஜா நாமம் மேன்மையே. இது அழகின் நாமமே, ஈடு இணை இல்லையே. இது அழகின் நாமமே, இயேசுவின் நாமம். 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 Oh, we thank you Lord Jesus. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ வல்லமை உள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கு நிகரான தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. சொல்லுவோம் வாய்களை திறந்து, உமக்கு நிகரான தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. உமக்கு நிகரான தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ we exalt your holy name heavenly Father God. ஓ பரிகாரியே உம்மை ஆராதிக்கிறோம், பரிசுத்த தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஓ நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதன் ஆண்டவராய் இருக்கிறார். ஓ நம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறதன் ஆண்டவராய் இருக்கிறார். ஓ நம் அவரை உயர்த்துவோம். ஹalleluya. ஓ ஹalleluya, hallelujah. We praise you heavenly Father God. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். ஓ ஹalleluya, hallelujah. நாம் ஆராதிப்பது கல்லோ மண்ணோ அல்ல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஓ we praise the living God, we exalt the living God. Hallelujah. ஓ we are children of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் அல்லவா. Hallelujah. ஓ we praise you heavenly Father God. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ hallelujah. We thank you Jesus. ஓ இது ஆராதனையின் நேரம். Hallelujah. ஓ இது ஆராதனையின் நேரம். ஓ we thank you Lord Jesus. அவரை உயர்த்த உயர்த்த உங்கள் கட்டுகள் அவிழும். ஆமென். Hallelujah. ஓ உங்கள் சூழ்நிலை மாற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஓ we thank you Jesus. We praise you heavenly Father God. ஓ உங்கள் சூழ்நிலைகளை மாற்றும் தேவனாய் இருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதை அவரிடத்தில் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது உங்கள் கட்டுகளை உடைக்கும் தேவனாய் இருக்கிறார். ஓ we praise you heavenly Father God. ஓ வல்லமை உள்ள தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். ஓ அண்ட சராசரங்களை படைத்த தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். ஓ we praise you heavenly Father. ஓ உமக்கு நிகரான தேவன் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஓ நீரே எங்கள் பரிகாரியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நீரே எங்களுக்கு ஆண்டவரே தேவமாய் இருக்கிறீர் அப்பா. ஓ we praise you heavenly Father God. ஓ we praise you Lord Jesus. Hallelujah. ஓ we thank you Lord. We thank you Lord Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ we praise you Lord Jesus. ஓ hallelujah. ஓ இது தேவனை உயர்த்தும் ஒரு பாடலாய் இருக்கிறது. ஓ we praise you Lord heavenly Father. ஓ hallelujah. ஓ அவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஓ hallelujah. ஓ we thank you Jesus. We thank you heavenly Father God. Oh hallelujah. Yahweh Rapha
Rapha, Elohim, Shaddai, Yireh, Adonai will manifest himself. Oh, we thank you, Jesus. Oh, hallelujah. We thank you, Lord. ஆராதனையின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம். அவரை நாம் எழுந்து நின்று அவரை நாம் உயர்த்துவோமா? ஹalleluya. அவர் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், அண்ட சராசரங்களை படைத்த ராஜாதி ராஜனாயிருக்கிறார். Oh, hallelujah. We thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. இரண்டு கரங்களையும் உயர்த்தி யாவே ராஃபா, ஓ யெகோவா தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ யெகோவா தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. Yahweh Rapha, Elohim Shaddai, Yireh, Adonai Nilamimadipi, Yahweh Rapha, Elohim Shaddai, Yireh, Adonai நீர் ஸ்திரப்படுத்துவே. யாவே ராஃபா, எலோஹிம் எல் ஷடாய், ஈரே அடோனாய் நீர் சீர்படுத்துவே. Hallelujah. அவர் நம்மை ஆளுகை செய்யும் தேவனாயிருக்கிறார். Oh, we thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. அவர் சர்வ வல்லவராயிருக்கிறார். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We praise you, Heavenly Father. We thank you, Lord Jesus. We thank you, Heavenly Father God. Yahweh Rapha, கரங்களை உயர்த்தி Elohim El Shaddai, Adonai நீர் சர்வ வல்லவர். Oh yes Lord, oh yes Lord. Yahweh Rapha, Elohim El Shaddai, Yireh, Adonai நீர் சர்வ வல்லவர். Oh hallelujah. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் அல்லவா. Oh, we praise you, Heavenly Father God. அவரை நாம் ஆராதிப்போமா? Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. We thank you, Lord. Hallelujah. We thank you, Lord Jesus. Oh, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Oh, we thank you, Jesus. We thank you, Lord. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுவோமா? அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு
இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு. சபை மக்கள் பாடுறீங்களா? சபை மக்கள் ஹalleluya. Oh yes Lord. Oh yes Jesus. Hallelujah. Oh உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Oh வல்லமை உள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh we thank you Jesus. அவர் நாமமே அவர் நாமமே மதுரமதே அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே. Oh yes Lord. அவர் நாமத்தில் சுகமுண்டு. Oh yes Jesus. Oh hallelujah. We thank you Lord. அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. கரங்களை உயர்த்தி இயேசு நாமம் இயேசு நாமம். Oh yes Lord. இயேசு நாமம். Oh உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. பாத்திர நீரே இயேசுவே நீ பாத்திரரே. ஓ பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ வல்லமை உள்ள தேவனே. ஓ ஹalleluya. Oh we thank you Jesus. இயேசுவின் நாமம் மேலானது. Oh we thank you Lord. Amen. Hallelujah. Oh we thank you Jesus. Oh we praise you Lord. பாத்திரர் 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 பாத்திரர். அது நம்மை விடுவிக்கும் தேவனாக இருக்கிறார் அல்லவா? நம்மை விடுவிக்கும் நாமமாய் இருக்கிறது. Oh we thank you Jesus. Amen. Hallelujah. பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசுவும் ஒருவருக்கே ஆண்டவரே. ஒருவருக்கே ஆண்டவரே. ஓ எங்கள் வாழ்க்கையின் நங்கூரமே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. Oh we thank you Heavenly Father God. Oh we thank you Jesus. We exalt your holy name Heavenly Father. ஓ மீதியும் உள்ள நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இவனோட அண்ணனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த பைபாஸ் சர்ஜரியை மிக வெற்றியாக நீர் நடத்தி கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். எல்லா தீங்கு நின்றும் நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரன் ஐசுக்கு நல்ல ஆயுஷ் நாள்களை நீர் கூடுதலாக தர வேண்டும் என்று செபிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் கரம் அந்த நாளிலே உங்கள் மகனோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் சபையாக செபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. எல்லா தீங்கிலிருந்து நீர் விலக்கி காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்கிற காணிக்கைகளுக்காக தசம பாகங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே யாவருக்கு எல்லா நன்மையை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஓரோ மாதமும் ஆண்டவரே மீதி எடுக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை ஓரோ குடும்பத்துக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வீடு கட்டதுக்கு ஆயத்தமாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டி முடிக்க உதவி செய்யும். இடம் வாங்க காத்திருக்கிற மக்களுக்கு நல்ல இடம் வாங்க உதவி செய்யும். வாகன வசதிகளை நீர் உருவாக்கி கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா விதத்திலும் ஆண்டவரே எங்கள் மக்கள் ஆண்டவரே சுபிட்சமாக வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆராதிக்கும்
இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்கு பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லையெங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதிலை தாண்டுவேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? ஆமென், ஹalleluya. இப்பொழுதும் நம் தலைமை போதகர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்களோடு பேசும். Lord, we ask you to speak to us in the morning today. ஆனிவர்சரிக்கு அருகாமையில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். We are getting closer to our anniversary. 37 ஆண்டுகள் நிறைவுக்கு நேராக கர்த்தர் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். You've guided us through a completion of 37 years. நீர் எங்கள் செய்த எல்லா நன்மைகளை உணர்ந்து எங்கள் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். Help us to live closer to you with all your benefits in our mind. எங்களோடு பேசுங்கப்பா. Speak to us, Lord Jesus. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus we pray, amen. ஆமென். அமர்வோம். Let's all be seated. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. ஆன்லைன் மூலமாக செய்தி கேட்கிற யாவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless all of you who are watching this through online. நாம் வருகிற மாதத்திலே ஆனிவர்சரி கொண்டாட இருக்கிறோம். We are about to celebrate our anniversary in the coming month. ஸோ சர்ச் ஆனிவர்சரிக்காக எல்லாரும் ஜெபிக்கவும், உற்சாகமாக செலிப்ரேஷனுக்காக அந்த செலிப்ரேஷன் ஸ்பிரிட்டுக்குள்ளே வர கர்த்தர் உதவி செய்வாராக. May the Lord help us to get into the celebration spirit, and let's all pray for that. செலிப்ரேஷன் நெருங்க நெருங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய பல விஷயங்கள் உண்டு. We have to think about a lot of things when we get closer to the anniversary. ஸோ அதை சம்பந்தப்படுத்தி ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டு நாம் ஆண்டவர் பக்கம் அதிகமாக நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. Let's listen to a sermon that's related to that, and let's stand closer to God. இன்றைய செய்தியின் தலைப்பு forget not all his benefits. The title of today's sermon, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Forget not all his benefits. சங்கீதம் 103:2 விதமாய் சொல்கிறது. Let's read Psalms 103 verse 2. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and do not forget any of his benefits. ஆமா. Bless and affectionately praise the Lord, O my soul, and do not forget any of his benefits. அவர் செய்த எந்த ஒரு உபகாரத்தையும் நாம் மறந்து விடக்கூடாது. We should not forget anything that he has done for us. நாம் மறக்கும் சுபாவம் உடையவர்கள். We are people who forget, ஆனால் நாம் மறக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். but the Lord says we should not forget. 106 சங்கீதத்திலே விதமாய் வாசிக்கிறோம். We read in Psalms 106. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியை மறந்தார்கள்,
அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். பார்த்தீங்களா? ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். They forgot his actions very soon. ஆண்டவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா சீக்கிரமா நம்ம மறக்கிறோம். The Lord is doing so many good things for us, but we forget it soon. இந்த அருமையான காலைவேளையிலே மறந்தவைகளை நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். This blessed morning, I would like to remind you of the benefits of the Lord. 103ஆம் சங்கீதத்திலே மறக்கக்கூடாத விஷயங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். In Psalms 103, I would like to remind things that we should not forget. 103:3 வாசியுங்கள். Let's read verse 3. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. நம்முடைய அக்கிரமங்களை அவர் மன்னித்ததை நினைப்போம், நம்முடைய நோய்களை குணமாக்கினதை நினைப்போம். Who forgives all your sins, who heals all your diseases. எத்தனை பேர் அவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்தார் என்ற நினைவு கூறுதலில் நாம் வாழ்கிறோம்? How many of you remember that he forgave our sins? எத்தனை பேர் மருத்துவமனையிலே படுத்த படுக்கையாக மரண பள்ளத்தாக்கை சந்தித்த போது கர்த்தர் காப்பாற்றினதை எத்தனை பேர் நினைக்கிறீர்கள்? How many of you remembered when you were on your deathbed, Jesus saved you? உங்களுடைய மரண படுக்கையிலே ஆண்டவரோடு ஏதேனும் சம்பாஷித்தீர்களா? Did you talk to him when you were on your deathbed? உங்கள் மரண படுக்கையிலே கர்த்தரோடு கூட நீங்க ஏதாலும் உடன்படிக்கை செய்தீர்களா? Did you make a covenant with him when you were on your deathbed? நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த காலகட்டத்தில் டைஃபாய்டு ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு மரண படுக்கையிலே படுத்திருந்தேன். When I was doing my 9th grade, I was affected by typhoid and I was on my deathbed. ஒட்டன்சத்திரம் ஹாஸ்பிட்டலில் தான் படுத்திருந்தேன். I was in a town called Ottanchhatram. அப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவர் எக்ஸாக்ட்லி ஃபோட்டோவெல்லாம் இயேசு கிடையாது, நம்ம அதை இயேசுன்னு தானே பார்ப்போம். அப்போ So there was an Jesus image picture. of Jesus that was on the wall. அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் சுகத்துடன் வந்தால் உமக்கு ஊழியம் செய்வேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன். I looked at that image and I committed myself saying, if I'm healed, I will minister for you. நான் சுகமான பிறகு மறந்து விட்டேன். I forgot after I was healed. நீண்ட காலத்திற்கு பிறகுதான் தேவன் என்னை சந்தித்தார். After a very long time, Jesus met me. ஸோ நாம் மறக்கிறவர்கள். So we are people who forget. நாம் கூட மரணப்படுக்கையிலே சுகவீனத்திலே நாம் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவரோடு பேசியிருப்போம். We would have spoken a lot of things to the Lord when we were sick. சுகம் பெற்ற பிறகு நீங்கள் அவை எல்லாம் மறந்து விட்டால் இன்றைக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். If you had forgotten all of them, I would like to remind that to you. பேண்டமிக் டைம்ல ஒட்டன்சத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய முக்கியமான கருவிகள், தேவைப்பட்ட கருவிகளை பல லட்சம் ரூபாய் செலவழித்து நான் வாங்கி கொடுத்தேன். We were able to spend a lot of money to buy instruments for that hospital in Ottanchhatram. அங்குள்ள மருத்துவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், ஒரு பாஸ்டர் இவ்வளவு செய்து நாங்கள் பார்க்கவே இல்லை, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். So the doctors and the people over there, they asked, we've not seen a pastor donate this much for a hospital. அப்போது நான் அவர்களிடம் சொன்னது, இதே ஹாஸ்பிட்டலில் நான் 9th ஸ்டாண்டர்ட் படித்த பொழுது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். உங்கள் சேவையை நான் மறக்கவில்லை, நன்றி செலுத்தும் விதமாக இதை செய்கிறேன் என்று சொன்னேன். When they asked me why, I told them when I was in 9th grade, this hospital healed me and as a thanks offering I'm doing this. அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் நன்றி செலுத்தி அந்த காரியங்களை செய்தேன். I was thankful for the treatment that they gave me. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்றி நிறைந்த இதயம் இருக்க வேண்டும். We should have a heart of gratitude. ஸோ ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறக்கக்கூடாது. We should not forget all the benefits of the Lord. யாரெல்லாம் சிக்காயி இன்னைக்கு உயிரோட நல்லா இருக்கிறீங்க, கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Lift your hands and say hallelujah if you were healed. எவ்வளவு மோசமா இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? You were in a very bad place but now you're healed. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் போய் சேர்ற மாதிரி ஆயிட்டீங்கல்ல நீங்க. Many times you were on your deathbed about to die. சர்ச் உங்களுக்காக ஜெபித்தது. But the church was praying for you. எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? How many of you remember that? உங்களுக்காக 1000 பேர் ஜெபிக்கலாம், ஆனால் உங்களுக்காக சபை செய்கிற ஜெபத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. 1,000 people may pray for you, but the prayer of the church should not be forgotten. உங்களுக்காக 1000 ஊழியர்கள் உங்களுக்கு தெரிந்தவர் இருக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், ஆனால் நீங்கள் இந்த சபையில அங்கம் என்கிறபடினாலே உங்கள் மீது அக்கறையோடு ஜெபிக்கிற போதகர் அம்மா, இந்த பிரேயர் டீம், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. There may be so many pastors praying for you, but the pastor of your church, the prayer team of your church should not be forgotten. அக்கிரமங்களை மன்னித்தவரை நினைவு கூறுங்கள். We should remember the Lord who forgave us sins. நோய்களை எல்லாம் குணமாக்கி இன்னைக்கு சுகத்தோடு வச்சிருக்கிறனால தான்
லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? Only because he healed our diseases, we are walking. 4வது வசனம் நினைப்பூட்டுகிறது. The 4th verse says, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார். எத்தனையோ ஆக்சிடென்ட்ல விபத்திலே அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். many people die from accidents, but he has redeemed our life from the pit. மயிரிழையில் தப்பித்தேன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே கர்த்தர் நம்முடைய பயணங்களிலே காத்திருக்கிறார். The Lord has protected us very crucially in our travel. நாம் நடந்து சென்றாலும், சைக்கிளே சென்றாலும், டூ வீலரிலே சென்றாலும், காரிலே சென்றாலும் கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் ஒன்று செய்ய முடியாது. Whichever mode of transport we use, if he does not protect us, there's no use. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் நான் பயணம் செய்தேன். I've traveled so many miles, thousands of miles. இங்கே இருந்து லண்டன் தேசத்திற்கு பல மைல்கள். I've traveled from here to London. லண்டன் இருந்து கானாவுக்கு பல மைல்கள். நான் எப்போதும் அந்த மைல்கள் எல்லாம் குறிச்சுக்காக வைப்பேன். From London to Ghana. திரும்ப துபாய்க்கு ஒரு பயணம். Then back to Dubai. இந்தியாவுக்கு. ஸோ போய் வர பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் பயணம் செய்திருக்கிறேன். So I've traveled thousands of kilometers. கர்த்தர் காக்கவில்லை என்றால் உயிரோடு நாம் வாழ முடியாது. If God did not protect us, சும்மா we will not be alive. சும்மா வாக்கிங் போறவன கூட வந்து இடிச்சு தள்ளி ஸ்பாட்ல அநேகர் போய் விடுகிறார்கள். People will be just walking, but they hit them and then they pass away. ஆனால் உங்களை என்னை ஆண்டவர் காத்து வருகிறார். But the Lord has protected us. நீங்கள் வேறு எதற்காக சாட்சி சொல்லுகிறீர்களோ இல்லையோ, சபை எனக்காக ஜெபிக்கிறது. நான் இன்று வரை ஆக்சிடென்ட் ஆகாமல் உயிரோடு இருக்கிறேன் என்ற விஷயத்திற்காக வாயிலும் நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அநேக நேரங்களிலே சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது அநேகருக்கு ஒரு உணர்வில்லை, ஒரு மந்த நிலையில் காணப்படுகிறீர்கள். Many of us don't testify properly unto the Lord, but we have to remember that the church prays for us. என்ன அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபீல் இல்லாமல் ஆயிட்டீங்க. நீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும். Because sometimes we are emotionless. உங்களுக்கு வேற மாதிரி ஃபீல் வந்துருது. உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார். He crowns us with loving kindness and tender mercy. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டது மட்டும் அல்ல, கிருபையை தந்து இரக்கத்தை தந்து கிரவுன் பண்ணி வச்சிருக்கிறார். கிருபையும் இரக்கத்தினாலும் ஆண்டவர் நமக்கு ஒரு முடிசூட்டுதலை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். Not only does he redeem our life from the pit, but he crowns us with loving kindness and tender 5வது mercy. வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. The 5th verse says, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. எத்தனை பேர் நன்மையினாலே ஆண்டவர் என்னை திருப்திப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்றவங்க எல்லாம் கை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. how many of you can say the Lord has kept you content? I encourage you all to enter into the spirit of celebration of 38th anniversary. உங்கள் யாவரையும் 38வது ஆண்டின் செலிப்ரேஷனுக்காக நாங்கள் தயாராக சொல்கிறோம். இப்போதே நீங்க அதுக்குள்ள என்ட்ரி ஆகிற அந்த ஸ்பிரிட்டுக்குள்ளே கடந்து வர வேண்டும். So you have to get ready for that. ஏனென்றால் நன்மையினால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் திருப்தியாக்கி இருக்கிறார். Because he satisfies our ears with good things. நீங்க யோசிச்சு பாருங்க, when you enter into this church உங்க பொசிஷன் என்ன? So when you enter into the church, what is your position? இந்த சர்ச் உங்களுக்கு தந்திருக்கிற எக்ஸ்போஷர் என்ன? What is the exposure that you have received இந்த from சர்ச் church? உங்களுக்காக செய்திருக்கிற ஜெபங்கள் என்ன? The prayers that the church has சர்ச் made for உங்களுக்கு you. தந்திருக்கிற கைடன்ஸ் என்ன? The guidance that you've received. இங்கே வந்த பிறகு அநேகரை பார்த்து நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு என்று நீங்கள் திட்டமிட ஆரம்பித்தீர்கள். After coming to the church and looking at people, how did you change your plans for life? உங்க லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குல்ல? Your lifestyle has உங்க changed. வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார்ல? Your life has changed. உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருக்குல்ல? Your finance is improved. நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். You have to think about it. மட்டும் அல்ல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். Not only that, he changes our life in ஆண்டவர் உங்களுடைய வயதை ஒரு இளமையான தோற்றத்திலே உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். So he has kept your life young. ரெண்டு விஷயத்தை சொல்ல முடியும். We can say two things. 30 வயசு 40 வயசு ஆனா கூட நிறைய பேர் 70 வயசுக்காரங்க மாதிரி வாழ்றீங்க. Even if you are in 30s or your 40s, you still seem like 70s. ஆமா, உங்க ஸ்பிரிட் எல்லாம் 70 வயசுக்காரங்க மாதிரி இருக்கு. Your spirit seems like you are in your 70s. உங்க உடம்புல 70 வயசுக்காரன்ட்ட இருக்கிற அத்தனை வியாதி நீங்க வாங்கிட்டீங்க. You have all the diseases of a 70-year-old. ஆனா வயதான அநேகர் இன்னும் இளமையாக இருக்கிறார்கள். But so many people who are old are still காரணம் என்ன? சிந்தனையில இளமை. Because of your thoughts, அவர்கள் செயல்ல இளமை. your actions. சோ நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு இளமை துடிப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். So there is a very youthful thought that says we have to do something for the Lord. ஹalleluya. Amen. சோ
ஒவ்வொருவரும் அதற்காக ஆண்டவரை துதிக்க So வேண்டும். we have to praise the Lord for that. நம்முடைய வயது எவ்வளவு வயதானாலும் ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். However old we are, our youth is renewed like the ஆண்டவர் eagles. நம்மளை உருவாக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். He 10வது வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. There's no one who does good other than the Lord. இங்கே இருக்கிறவர்கள் பக்கத்தில் உள்ளவருடைய முகத்தை பாருங்கள். Those who are sitting here, look to the person next to you. அவங்கள பார்த்து நீங்க சொல்ல முடியுமா, உன்னை விட நான் நல்லவன்னு சொல்ல முடியுமா? Can you say that you are better than the person next to you? யாரால் சொல்ல முடியுமா? Can you say that? நேற்றைய தினம் நான் வாசித்து அறிந்தேன், ஒரு கருவி ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். I read that they've found an instrument. ஒரு மூளைக்கு பதிலாக ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. Instead of the brain, there's an instrument. அந்த கருவியின் மூலமாக நீங்க சொல்லலன்னா கூட நீங்க நினைக்கிறது எல்லாவற்றையும் கண்டுபிடிக்க முடியும். That instrument, even though you don't say it out loud, it can find out what you think. நான் நினைக்கிறேன் அந்த கருவியை வாங்கி வீட்டிலே உள்ளே வைத்து விட்டால், If we buy that instrument and have it in our house, புருஷன் உள்ளே வரும்போது புருஷன் நினைக்கிற எல்லாவற்றையும் அந்த கருவி சொல்லிவிடும். when the husband comes inside the house, the instrument will say everything. மனைவி உள்ளே வரும்பொழுது மனைவி நினைக்கிறது எல்லாவற்றையும் அந்த கருவி சொல்லிவிடும். When the wife comes inside the house, the instrument will say everything. பிள்ளைகள் உள்ளே வரும்போது பிள்ளைகள் நினைக்கிற எல்லாவற்றையும் அந்த கருவி When சொல்லிவிடும். the children come in, the instrument will say out everything. அந்த குடும்பத்திலே என்ன உண்டாகும் என்று நீங்களே யோசித்து பாருங்க. What will happen to the family? நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், Instead of doing things that is equal to our sins, வசனத்தை He has not dealt with us according to our sins. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். He has not dealt with us according to our sins, nor rewarded us. இங்க இருக்கிற நாம் ஒவ்வொருவரையும் சரி கட்டி இருந்தால் எப்போதே சரியாயிருப்போம். If He had dealt us according to our sins, we would have gone away. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There is no limit to His mercy. அவர் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவர் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதொருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆமென். Amen. சோ அவர் சரி கட்டாதனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because He has not dealt with us according to our sins, we இங்கே live. அமர்ந்திருக்கிற ஒருவரேனும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை. We cannot talk high about ourselves. ஒவ்வொருவரும் குறைவுள்ளவர்கள். We all have our shortcomings. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்திலே குறைவுள்ளவர்கள். We have our shortcomings in every situation. அவர் கொடுக்கிற இந்த இரக்கம் அந்த குறைவிலிருந்து நாம் வெளியிலே But வருவதற்காக, His mercy helps us come out of that அந்த shortcoming. குறைவிலிருந்து ஆண்டவர் நிறைவை நோக்கி நம்மை கொண்டு வர விரும்புகிறார். He wants to bring us to complete fulfillment. 13வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. Verse 13 says, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு இரக்கம் செய்கிறார். சொந்த பிள்ளைகளுக்கு இறங்கிறது போல அவர் இரக்கம் செய்கிறார். just as a father loves his children, so the Lord loves those who fear and சொந்த worship Him. பிள்ளைகள் என்ன செய்தாலும் நாம் விட்டு கொடுப்பதில்லை. We don't leave our children if they நம்முடைய wrong us. வாழ்க்கையிலே நாம் என்ன செய்தாலும் ஆண்டவர் இன்று வரை விட்டு கொடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பிள்ளைகளைப் போல நேசிக்கிறார். The Lord loves us like His own children. That's why He doesn't தகப்பன் leave us தன் away. பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து வருகிறது போல கர்த்தர் என்ன பண்றார்னா நம்மை தோள்களிலே சுமந்து The Lord வருகிறார். carries us on His shoulder. இப்ப 7வது மாதத்திற்கு வந்திருக்கிறோம். We've come to the 7th month. எத்தனை பேருக்கு தெரியும் அவர் தோள்களிலே நம்மை சுமந்து வந்தார் என்று? How many of you can say that the Lord carried you in பக்கத்தில் His உள்ளவங்க shoulders? நெய்பரை பார்த்து சொல்லுங்க, ஓய்
நம்மளை ஆண்டவர் தகப்பன் மாதிரி தோளில் சுமந்து வந்திருக்கிறார். Turn to your neighbor and say, the Lord has carried us. உங்களை பார்த்து ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில உங்க அப்பா எண்ணெய் காயில் உங்களை தோளில் சுமந்திருக்காரா? I would like to look at you and ask. அப்படிப்பட்டவங்க மட்டும் கையெழுத்தி காட்டுங்க. எங்க அப்பா என்ன தோளில் வச்சு என்ன சுமந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு சொல்றவங்க மட்டும் கையெழுத்தி காட்டுங்க பாப்போம். Has your father carried you on his shoulders? எழுப்பி நில்லுங்க. I want to see your face. Wow. Okay. ரைட். பாக்கி உள்ளவங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல போல இருக்குல்ல. ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மாமா என்னை ரொம்ப நேசிப்பார், தாய் மாமா. நான் சொன்னேன் அல்லவா, நான் வந்து டைஃபாய்டு ஃபீவரில் இருந்தபோது என்னால் நடக்க முடியாத சூழ்நிலையில் பல கிலோமீட்டர் என்னை தோளிலே வைத்து அவர் சுமந்து நடந்தார். அதனால் நான் என் மாமாவை ரொம்ப நேசிப்பேன். அவருடைய அன்பை ரொம்ப நான் நினைப்பேன். அவருக்குன்னா நான் எது வேணாலும் செய்வேன். இன்னொன்று என்ன, எனக்கு பிடிக்காத சொன்னால் கூட அவருக்காக நான் கேட்பேன். I had mentioned that I had typhoid fever, and during that time it was my uncle who had carried me so many kilometers and helped me, and I love him so much. என்ன அவர் பைபிள் இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்ப விரும்பின போது எனக்கு பைபிள் இன்ஸ்டிடியூட் போக விருப்பம் இல்லை. I didn't want to go to the Bible Institute when he sent me there. அவருக்காக தான் போனேன். But I went because of him. போன இடத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். And when I went, I found salvation. So தோள்களில் தகப்பனை போல அவர் சுமந்து வந்தார். So he carries us on his shoulders like a father. ஆமென். ஹல்லேலூயா. Amen. ஓகே, நம்ம தகப்பனுடைய அன்பை எல்லாரும் எழுப்பி நின்று கொஞ்ச நேரம் உணரலாமா? எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா நீரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதால் ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே, என்னாலும் சுகம் தருவீரே, என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். 13வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். அவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. Amen. His mercy. அவருடைய இரக்கம் நம்மை சுகமாக்கி இருக்கிறது. His mercy heals us forever. அவருடைய இரக்கம் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. It makes us live. நாம் வாழ்வதற்கு அவருடைய இரக்கம் மட்டும்தான் காரணம். We live because of His grace and mercy. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? 106வது சங்கீதத்திலே நாம் எதெல்லாம் மறக்க கூடாதுன்னு வாசிக்கிறோம். Let's read from 106 about what we should not forget. 106:2 வாசிங்க. Let's read verse 2. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்க அவர் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லாமல் மறந்து விட்டோம். We forget the deeds of the Lord without telling that to others. ஆண்டவரே உம்முடைய காரியங்களை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று வாழ்ந்தவர்கள், அப்படி வந்தவர்கள் நாம். We said we will proclaim the word of the Lord, but we forgot. ஆனால் இப்போது நாம் அதை மறந்து விட்டோம். But we have forgotten that. நாம் அது யாருக்கும் எதுவுமே சொல்றதே இல்லை. We don't tell anything to anybody. நிறைய எக்ஸ்கியூஸ் வைத்திருக்கிறோம். We have so many excuses. ஏன்னு கேட்டா பிஸி ஆகிவிட்டோம். We say we are busy. எப்படி பிஸியானீங்க? How did you get busy? யார் உங்களை பிஸி ஆக்குனது? Who made you busy? அதெல்லாம் தெரியாது. We don't talk about that. பிஸி ஆயிட்டோம். But we are busy. அதனால யாருக்கும் குட் நியூஸ் சொல்றது இல்ல. So we don't say the good news to people. யாருக்கும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைப்பதில்லை. We don't invite anybody to the church of the Lord. பிரஸ்தாபம் செய்யாமல் மறந்தவர்களே. We have forgotten by proclaiming the word of the Lord. ஆண்டவரை சொல்ல மறந்து போனவர்களே. Those who have forgotten ஆண்டவருடைய ஆலயத்திற்கு மற்றவர்களை அழைக்க மறந்து போனவர்களே. Those who have forgotten to invite people to the Lord. கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிறார். The Lord wants to remind you. நினைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லி அழைத்து வாருங்கள். Think about the deeds of the Lord and bring people to church. பிரஸ்தாபப்படுத்த மறந்தவைகள் எல்லாம் மறுபடியும் நினைப்பூட்டி பிரஸ்தாபப்படுத்துவோம். Let's proclaim the word of the Lord by remembering what He's done for us. 106வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது. Let's read verse 7. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். They were rebellious at the sea, the Red Sea. ஆண்டவர் கொடுத்த விடுதலை மறந்தார்கள். They forgot the deliverance of the Lord. ஆண்டவர் காப்பாற்றினதை மறந்தார்கள். They forgot that the Lord had saved them. ஆண்டவருடைய இரக்கத்தை மறந்தார்கள். They forgot the mercy of the Lord. உங்களுக்காக தேவன் பெருமூச்சு விட்டதை நீங்கள் மறந்து விட்டீர்களோ? Have you forgotten the sigh of the Lord? உங்களுக்காக ஒரு ஊழியக்காரனை எழுப்பி 10 வித வாதைகளால் வாதித்து விடுவித்ததை மறந்து போனீர்களோ? Did you forget the deliverance of the Lord? எல்லாம் மறந்துட்டீங்களா? Have you forgotten everything? வாழ்க்கையில கொஞ்சம் திரும்பி பாருங்கள். Turn and look at the அவர் deeds of செய்த the Lord. சகல உபகாரங்களையும் மறவாதே. Do not forget all His benefits. மறந்தது மட்டுமல்ல, கலகம் செய்தார்கள். They not only forgot, என்ன கலகம் செய்தார்கள்? what did they do? அவர்கள் செய்த கலகம் என்னவென்றால், எங்களை ஏன் அழைத்து கொண்டு வந்தாய்? They were rebellious and they asked, why did you bring us out of Egypt? நாங்கள் எகிப்திலேயே மரித்திருப்போமே. They said we would have died at Egypt. எங்களுக்கு எகிப்தினுடைய வெள்ளரிக்காய் இப்போது இல்லையே. We don't have the cucumbers we had in Egypt. எகிப்தினுடைய அந்த வாழ்க்கை எங்களுக்கு இப்போது இல்லையே. We don't have the life we had in Egypt. விட்டு வந்தவைகளை திரும்பி பார்க்க ஆரம்பித்தார்கள். They started looking at what they left behind. நம்மில எத்தனை பேர் மறுபடியும் உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு திரும்பி விட்டோம்? How many of us have backslidden to the things of the world? உலக வாழ்வுக்காக மட்டும் இப்போது வாழ தொடங்கி விட்டோம். We have started living just for the world. ஒரு காலத்திலே நம்முடைய மெயின் ஆவிக்குரிய விஷயமாக இருந்தது. But before, the most important thing in our life was spirituality. ஆனால் இப்பொழுதோ நம்முடைய மெயின் உலகம், ஆவிக்குரிய வாழ்க்கை ஊறுகாய் சைஸ். But now spiritual things have become like a pickle and we are focusing on the bigger world. மறந்து விட்டீர்களா? Have you forgotten? சோ கலகம் செய்ய வேண்டாம். So let's not rebel against the Lord. நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறார். He has touched you for a நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். He has called you. நல்ல நோக்கத்தோடு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். He is communicating you with a purpose. கலகம் செய்கிற ஆவிக்கு
நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். But you have to stop being rebellious. எப்போதுமே ஒரு rebellious spirit, எல்லாத்துக்கும் ஏட்டிக்கு பிட்டி அதான் rebellious spirit. Having a rebellious spirit for everything, standing against everything that the Lord says. 106 சங்கீதம் 8 லிருந்து 12 வரை என்ன சொல்கிறது வாசிப்போம். Verses 8 till 12. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் மித்தம் அவர்களை ரட்சித்தார். அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். அவர்கள் சத்ருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஒரு காலத்திலே துதி பாடினவர்கள். At one point of time they sang his praises. கர்த்தருடைய கிருபைகளை சொன்னவர்கள். They spoke about his mercies. பாட்டு பாடி கொண்டாடியவர்கள். They were singing songs and celebrating. மறந்து போனார்கள். But they forgot. நீங்கள் மறந்து விட்டீர்களா? Have you forgotten? தேவனை பாட மறந்து விட்டீர்களா? Have you forgotten to sing? தேவனை புகழ மறந்து விட்டீர்களா? Have you forgotten to praise? தேவனுக்குள்ளே மகிழ்ந்து களிகூர மறந்து விட்டீர்களா? Have you forgotten to celebrate the Lord? மீண்டுமாய் கர்த்தர் உங்களை நினைப்பூட்டுகிறார். The Lord wants to remind you today. எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். He has done so many things for you. இதெல்லாம் மறப்பதற்கு என்ன காரணம்? What made you forget all this? காரணம் இல்லாமல் நாம் மறக்க மாட்டோம். We don't forget all this without a நமக்கே reason. உரிய சில காரணங்களை வைத்திருக்கிறோம். We have reasons for ourselves. முதலாவது காரணம் என்ன? The first reason. 106 சங்கீதம் 14 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. Let's read 14 verse 14. வனாந்தரத்திலே இச்சுள்ளவர்களாகி அவாந்தர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இச்சை வந்தபோதும் பரீட்சிக்கிற குணம் வந்தபோதும் நாம் மறக்க ஆரம்பித்து விட்டோம். They started forgetting the Lord when they lusted intensely in the wilderness and tempted அவர் செய்த நன்மைகளை எப்போது மறக்கிறோம் என்றால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வாழ்வுக்குள்ளே வரும் பொழுது. When we start living by our sight, we start tempting the Lord and உலகம் மாமிசம் பிசாசு வேண்டாம் என்று வாழ்ந்த நாம் உலகத்தோடு எப்போது நாம் ஒத்து போக ஆரம்பித்தோமோ அப்போது எல்லாம் மறக்க ஆரம்பித்து விட்டோம். We said we don't want to live with the world, but when we started to compromise, this happened. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் பரீட்சை பார்ப்பது, இது நடந்தால் இதை பார்க்கலாம், அது நிறைவேறினா அதை பார்க்கலாம் என்று ஒவ்வொன்றையும் பரீட்சை பார்க்க ஆரம்பித்து விட்டோம். We started tempting the Lord with conditions in our life. ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறக்க காரணமான உலகமயமான இச்சை கடுத்த காரியங்கள், பரீட்சிக்கும் காரியங்கள் இருக்கிறதா என்று தற்பரிசோதனை செய்து இந்த anniversary days முன்பதாக நம்மை சீர்திருத்திக் கொள்ளுவோம். We have to introspect if we have lusted and tempted God in our life before. 106 சங்கீதம் 16வது வசனம் சொல்லுகிறது. Verse 16 says, பாளையத்தில் அவர்கள் மோசேயின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தனாகிய ஆரோன் மேலும் பொறாமை கொண்டார்கள். இதற்கு மருந்தே கிடையாது. They envied Moses in the camp and Aaron the holy one of the Lord. There is no medicine for this. பொறாமை என்று ஒன்று வந்து விட்டால் அதற்கு மருந்தே கிடையாது. If jealousy comes into your heart, there is no cure. தான் உண்டு தன் வேலை உண்டு மோசே இருந்தார். Moses was just doing his job. ஆரோன் அவருடைய வேலையிலே இருந்தார். Aaron was doing his job. இவர்களை அழைத்து ஜனங்களுக்காக கர்த்தர் கொண்டு வந்தார். God brought them up to bring the people out of Egypt. ஆண்டவருடைய ஊழியத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்டார்கள். They were used for the ministry of the Lord. தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியர்களுக்கு விரோதமான பொறாமை கொள்ளுதல் என்று சொல்லுவது கொஞ்சம் மக்களுக்கு எப்போது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எல்லா ஊர்களிலும் இருக்கிறது, எல்லா சபைகளிலும் இருக்கிறது. Envying against the ministers of the Lord is prominent. இவர்களை அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டமான விஷயம் அல்ல. It's not difficult to find people who envy. முதலாவது இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்றால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழவே மாட்டார்கள். How you can find them? The first point is they will not live for the kingdom of the Lord. வாழவே மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் அல்ல அவங்களுடைய பேசிக்கான அடிப்படையான வாழ்க்கையின் நோக்கம். Their foundation will not be the kingdom of the Lord. அவங்க பொழப்பு நடத்துறதுக்காக தேவனுடைய ராஜ்யம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவார்கள். They use the name kingdom of the Lord for their own benefit. ஸோ இவர்கள் எப்போதும் ஊழியர்களை குறித்து பொறாமையின் கண்ணோட்டத்தில் தான் இருப்பார்கள். So people like these, they envy the Lord. அடுத்து இவர்கள் எங்கே இருந்தாலும் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வுக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க. Wherever they are, they will not live a committed life. அவங்க ஒரு ஃபேமிலியில் இருந்தாலும் அந்த ஃபேமிலிக்கு கமிட் ஆக மாட்டாங்க. Even if they are in a family, they will not be committed to that family. அவங்க ஒரு சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சர்ச்சோடு ஒட்டி இருக்கவே மாட்டாங்க. If they are in a church, they will not stick with the church. அவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க.
they will be different. ஏன்னா அது வியாதி, இந்த வியாதி உள்ளவங்களுடைய குணம் அது. This is a disease and it can't be cured. ஸோ உங்களிலே யாருக்கேனும் இந்த வியாதி இருந்தால் இந்த வியாதிக்கு மருந்து இருக்கிறதா என்பதே ஒரு கேள்விக்குறிதான். So if you are affected by this disease, searching for a cure is a question. என்னென்னமோ ரீசன் சொல்லிகிட்டே இருப்பாங்களே ஒழிய, ஆனால் இவர்கள் உருப்படியாக இருக்கிற இடத்துல உருப்படியாக எதையும் செய்யவே மாட்டார்கள். அப்படி ஒரு சரித்திரத்தை பார்க்கவும் முடியாது. Many a times they will give reasons, but you can't find a cure for them. இந்த வியாதிக்காரன் இப்படித்தான் இருப்பான் என்று சொல்வது போலதான் இந்த பொறாமை என்னும் வியாதியிலே உள்ளவர்களும் நிச்சயமாக ஆண்டவருக்காக ஆண்டவர் பேரை சொல்லுவார்கள், ஆனால் ஆண்டவருக்காக இவர்கள் எதையுமே செய்ய மாட்டார்கள். People like they will never do anything for the Lord, just like how we say they are affected, these people. ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்க இதுவும் பொறாமையான உள்ளம் கொள்ளுதலும் ஒரு காரணம். Being envious is another reason. அடுத்ததாக 19வது வசனம் சொல்லுகிறது, 106:19. Verse 19 says, அவர்கள் ஓரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். They created their own god. அவங்களே சிலதை கடவுளாக உண்டாக்கி கொள்வார்கள். They made a calf in Horeb and worshipped a cast image. பிள்ளை இல்லாதவர்களுக்கு தேவன் குழந்தையை கொடுத்தால் குழந்தையே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். If the childless receive a child, வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுத்தால் செய்யும் தொழிலே தெய்வம் என்கிறார்கள். the job that God gives them is considered God. பணம் இல்லாதவர்களுக்கு பணம் கொடுத்தால் பணத்தையே தெய்வமாக வழிபடுகிறார்கள். If money goes to the poor, they consider money as God. யோசித்து பாருங்கள். Think about it. உங்களுடைய கடவுள் எது? Who is your God? உங்களுடைய வேலையா? Is it your job? உங்களுடைய பணமா? Is it the money? பொருளாதாரமா? Your finance? ஸோ நாம் நினைக்கிறோம் விக்கிரகமாக நாம் ஒன்றும் நம்முடைய வீட்டில் இல்லை என்று. ஆனால் எத்தனை விக்கிரகங்களை வைத்து கொண்டிருக்கிறோம். We think we don't have idols in our house, but we have so many. சில நேரங்களிலே கடுகளவு நகை போட்டிருப்பவர்களை பார்த்து நகை போடாதவர்கள் பயங்கரமாக அவர்களை சித்தரிப்பார்கள். Sometimes people who don't wear any jewelry, they look at the people who wear very little and they talk about them. இவங்கெல்லாம் பாரு நகை போட்டிருக்காங்க அப்படின்னு அதை ரொம்ப கீழ்த்தரமாக பார்ப்பாங்க. They look down on the people who wear jewelry and they say, look at them, they are wearing jewelry. ஆனால் அப்படி பார்ப்பவர்களுடைய இருதயத்திலே எத்தனையோ தேவையில்லாத விக்கிரகங்கள்லாம் வைத்திருப்பார்கள். But in the hearts of those people, they'll have so many idols. உபதேசம் இல்லாதவைகளெல்லாம் உபதேசமாக்குகிறார்கள். They make teachings that are not teachings. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் செய்து கொண்ட விக்கிரகங்களை நீங்கள் நமஸ்கரித்தால் கண்டிப்பாக அந்த காரணத்தினாலே நீங்க ஆண்டவர் செய்தவர்களை மறந்து விடுவீர்கள். You will forget what the Lord has done for you if you go behind the idols that you've created in your life. தேவனை மறந்தார்கள். 106:22 என்ன சொல்கிறது வாசிங்க. Verse 22 says, தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். ரட்சித்தவரையே மறந்தார்கள். they forgot the creator. ரட்சிப்புக்காக ஜெபித்தவர்களை யார் நினைக்க போறாங்க? Who is going to think about உங்க ரட்சிப்புக்காக கண்டிப்பா யாரோ ஜெபம் பண்ணிருக்காங்க. Someone had prayed for your salvation. உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற யாரோ ஜெபித்து கொண்டிருக்காங்க. Someone is praying for your salvation to be நிறைய உங்களுக்காக அநேகர் ஜெபம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். So many people are praying for you. அநேகர் ஜெபிக்கிறவர்களை அலட்சியமாய் நினைக்கிறார்கள். So many of us don't think about the people who pray for us. அநேகருக்கு வேல்யூ ஆஃப் பிரேயரே தெரியல. No, many of us do not value prayer. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதற்கும் முதலாவது ஆண்டவருடைய கிருபை காரணம் என்றாலும் அநேகர் எனக்காக ஜெபிப்பது ஒரு காரணம். It's because so many people pray for us, we stand. உடுமலைப்பேட்டிலே ஒரு அண்ணாச்சி இருக்காங்க. There is a person in Udmalapet. நல்ல வயசாயிடுச்சு, இப்போ 90 years old அவர். He is very old now. நான் ஜெர்மனில் இருந்தபோது கூட கூப்பிட்டாங்க. When I was in Germany, he called me. தம்பி, நான் திருச்சி வந்தேன் தம்பி, உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன், நீங்கள் உங்களை காணலை, எங்கே போனீங்க? நாங்கள் he said, when you I came to Trichy in search of you, but you were not there. அண்ணே, நான் ஜெர்மனியில் இருக்கேனே, எங்கள் ஊழியத்துக்காக வந்தேன்னு பேசினேன். So I spoke to him saying, I am in Germany. அவர் சொன்னார், அன்று ஜெபித்தது போல இன்றைக்கும் காலையில் 7 o'clock நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற என்னுடைய ஜெப நேரத்தில் இன்றைக்கு வரை உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். And he said, just like before when I started praying, கைதட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பேன். நமக்காக ஜெபிப்பவர்களை வேல்யூ பண்ண வேண்டும். we have to value those who pray for us. சொன்னேன், அண்ணே இந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் உங்களை பார்க்க போறேன்னு சொன்னேன். So I told him, because you pray for me, I'm going to come and visit you. மேபி செப்டம்பரில் வரை நான் பார்ப்பதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். I'm planning to go in the month of September. எவ்வளோ பேர் நமக்காக. ஆனால் ரட்சகரான தேவனையே மறக்கிற நாம் நமக்காக ஜெபிக்கிறவங்கள நம்ம நினைக்கவே மாட்டோம். உண்மைதானே? மறந்துட்டீங்க, அப்படிதானே? We forget our own Savior, let alone we forget the people who pray for us. 106:24 வாசிங்க.
அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். ஆமா, விரும்ப வேண்டிய தேசத்தை அசட்டை பண்ண என்ன காரணம்னா அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை இல்ல. They did not believe in his word, or did they rely on it and despise the land. நம்முடைய வாழ்க்கையை நாமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living our own life. நம்முடைய ஓன் ஐடியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living with our own ideas. நம்முடைய பொருளாதாரத்திற்கு நாம் வச்சிருக்கிற சில பிளான் இருக்கு. We have certain plans for our finance. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கைவிடவே மாட்டார். But I tell you today, the one who has called you is truthful and he will not அவர் forsake உங்களுக்காக you. வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறிந்து அவருடைய பாதையிலே நீங்கள் சென்றால் போதும். You have to know his plans and walk according to நம்மளே his plans. அநேகர் இன்னும் அந்த இடத்துக்கு வரவே இல்லை. But so many of us have not come to that place yet. அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவில்லை. We've not learned things that we have to learn. ஏன் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம்? Why haven't we learned what's supposed to be learned? நம்முடைய சொந்த முயற்சிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். It's because we are running on our own. ஆண்டவர் அவர் நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருப்பார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? How many of you believe that the Lord has a plan for you? ஹalleluya. Amen. ஹalleluya. Amen. ஆண்டவர் செய்யற ஒரு காரியத்துல பெயின் இருக்காது. The Lord will not give you pain in things he does. நீங்க இளைப்படையவே மாட்டீங்க. You will not get tired. நாமளே செய்யும்போது மூச்சு வாங்கிட்டே இருப்போம். When we do it by ourselves, we'll start breathing heavily. நீங்க ரொம்ப மூச்சு வாங்குறதுக்கு காரணம் என்ன? Why are you getting so tired so easily? பிரீத் பண்ண கூட நேரம் இல்லாம இருக்க காரணம் என்ன? Why don't you have time to breathe? ஆண்டவர் உங்களை ரிலாக்ஸ்டா நடத்துவதற்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். The Lord has so many plans to lead you in a relaxed life. ரொம்ப ரிலாக்ஸ்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். The Lord can bless you in a very relaxed manner. மூச்சு விட கூட நேரம் இல்லாம அப்படியோ அப்படின்னு என்ன வாழ்க்கை வாழ்றீங்கன்னு தெரியல. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. You have to have faith in the word of the Lord. எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பீங்க? How many of you have faith in the Lord? கொடுப்பேன் என்றால் கொடுக்கிறவர் அவர். If he says he will பொய் give, சொல்ல he will do மனிதன் it. அல்ல, மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல. He is not human to lie. 106வது சங்கீதம் 25வது வசனம் என்ன சொல்லுகிறது Let's பாருங்க. read verse 25. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கேட்கல, முறுமுறுப்பு மட்டும்தான் நடக்கு. But they sulked and complained in their tents. They did not listen to the voice of the Lord. தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவங்க எப்போதும் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள். People who don't listen to the voice of the Lord will keep உங்கள் on வாழ்க்கையில grumbling. திருப்தியான வாழ்க்கை இல்ல. You are not living a life of content. ஆமா, நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களுக்கு கிடையாது. You do not have satisfaction. எப்போதும் முறுமுறுத்து கொண்டே இருக்கீங்க. You're always complaining. எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கீங்க. Always grumbling. மக்கள் எப்போதும் அப்படித்தான். People are like that. பயங்கரமா வெயில் அடிக்குதும்பாங்க. They say it's very sunny. ஒரே மேகத்தை ஆண்டவர் அனுப்பினார். But the Lord sent a cloud. என்னடா ஒரே மூடியா இருக்கு. And then suddenly they said it's all so covered. அடுத்த நாள் பயங்கர மழை பெய்யும். And the next day there will be heavy rain. மக்கள் சொல்லுவாங்க ரொம்ப ஒரே மழையாவே இருக்கு. And then the people will grumble saying it's rainy. மழை நின்று விட்டால். But when the rain stops. அப்புறம் சொல்லுவாங்க மழையும் காணா ஒன்னையும் காணா என்ன பண்றதுனே தெரியல. ஸோ இது வந்து பீப்புளுடைய மூட் இப்படி தான் இருக்கு. என்னன்னாலும் குறைவேசிட்டே இருக்கிறதா. The people will still complain and grumble. ஸோ பாஸ்டர்ஸை பற்றி இப்படி சொல்லுவார்கள். So they say about pastors. உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, அப்பாவி பாஸ்டருக்கு எப்பக்கம் அடி. பாஸ்டர்னா போதும் என்ன பண்ணாலும் குறை பேசிட்டே இருக்குது. சர்ச்சில் வேகமாக பவர்ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுனா. So the pastor is the person who gets hit from all sides. If they give a very powerful sermon. கமெண்ட் என்ன தெரியுமா? Do you know what the comment is? இப்போல்லாம் அவர் யாரையும் மதிக்கிறதே இல்லை. He doesn't respect anybody. எவனையும் மதிக்காமல் பேசுகிறார். He doesn't respect anybody. சரி, அடுத்த வாரம் சாஃப்டாக பேசலான்னு பேசினா. So next week if he plans to give a very soft sermon. சபையில் யாருக்கோ பயப்படுறாரு. And they immediately say he is afraid of someone in the church. அதனால சாஃப்டாக பேசிட்டு இருக்கிறாரு. That's why he is very soft. கண்ணீரோடு பேசினால். If he talks with tears. எவனோ பாஸ்டர் திட்டான் போட்டிருக்கு நினச்சி அழுதுட்டு இருக்கிறாரு. They immediately say somebody has scolded the pastor. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. எதுக்கெடுத்தாலும் ஏதாவது பேசுறதை தவிர தேவன் செய்தவர்களை மறந்து விட்டார்கள். This is the life of men. கூடாரங்களிலே முறுமுறுப்பு. They sulked and complained in their tents. உங்கள் கூடாரங்களிலே நீங்கள் முறுமுறுத்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். If your people who grumble in your houses change. 106ஆம் சங்கீதம் 29-32 வாசிக்கலாம். வேகமாக verses 29 and 32. வாசிக்கலாம். தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. மேரிபாபின் தண்ணீர்கள் அண்டலத்திலும் அவருக்கு கடும் கோபம் மூட்டினார்கள், அவர்கள் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. ஓகே,
இங்கே ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். We see two things here. ஒன்று கோபமூட்டினார்கள். They made him angry. மோசேக்கும் கோபமூட்டினார்கள், தேவனுக்கும் கோபமூட்டினார்கள். They angered both the Lord and Moses. சிலர் gifted people, அடுத்தவங்களை கோபமூட்டுறதுக்கு gifted people. So there are very gifted people who anger others every time. அந்த மாதிரி gifted people இருக்கிறீங்களா? மற்றவங்களை எப்போதும் எரிச்சல் பண்ணி விடுறது, கோபமூட்டி விடுறது. Is there anyone here who always irritates others? ஸோ இவர்கள் தேவனையே கோபமூட்டினார்கள். So they irritated the Lord. They made him angry. நம்முடைய கிரியைகள்னாலே தேவனை கோபமூட்டுகிறோமா? Are we provoking the Lord by our practices? எப்போ கோபம் வரும்? When does the Lord get angry? தபி எதை செய்யாத. When we say, Tabi, don't do this. மைண்ட் பண்ணாமல் அதே செய்துட்டு இருக்கிறான். If she keeps doing the same thing, தபி செய்யாத, Tabi, don't do this. மறுபடியும் அதை செய்துட்டே இருக்கிறான். But then she still keeps doing the same thing. அப்போ யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிற நீ கேட்கவே மாட்டேன்ற. So the people who is keeping on guiding the person, if they're not listening, they get ஆண்டவர் angry. எவ்வளவு சொன்னாலும் கேட்காதவர்கள் தேவனை கோபமூட்டுகிறோம். If we don't listen to the Lord, how much ever he says, he gets angry. 106 சங்கீதம் 32-33 சொல்லுகிறது. Verses 32-33 say, மோசேக்கு பொல்லாப்பு நேரிட பண்ணினார்கள். it went hard with Moses on their account. அவர்கள் நிமித்தம் மோசேக்கு பொல்லாப்பு வந்தது. Because of them, Moses was in a bad spot. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளால் பதறி பேசுறான். Because they were rebellious against his spirit, Moses spoke recklessly with his lips. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. I don't know how to explain this to you. ஜெபம் பண்ணீங்களா? Did you pray? என்ன ஜெபம் பண்ணீங்களா? What do you mean, did you pray? ஊழியம் செய்தீங்களா? Did you minister for the Lord? என்ன ஊழியம் செய்தீங்களா? What did you minister? சாப்பிட்டீங்களா? Did you eat? என்ன சாப்பிட்டீங்களா? What do you mean, did you eat? புரியுதா உங்களுக்கு? எரிச்சல் உண்டாக்குற வேலை. Do you understand this is irritating? இப்படி தான். அதாவது எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யாமல் இரிட்டேட் பண்ணுற வேலை. Whatever you have to do, without doing that, you're irritating the Lord. ஸோ மோசே தேவனுடைய ஊழியக்காரன் விசனப்படுத்தினார்கள். They put Moses in a bad spot. பயங்கரமாக விசனப்பட்டார். Moses was hardened at heart. ஸோ டென்ஷன் ஆயிட்டார். He didn't have peace. நார்மலாக பேச வேண்டியவர் அவர் உதடுகளினாலே பதறி பேசுகிற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டார். Because of them, he got stressed. ஊழியர்களை இடற பண்ண வேண்டாம். We should not deter the ministers of the Lord. அது ஒரு பிசாசினுடைய சதி. It is the plan of Satan. ஊழியர்களை எப்படியாயிலும் அழைப்பிலிருந்து இடற பண்ணுவது. Deterring the ministers of the Lord from his plan. ஊழியர்களை மனம் பதற பண்ணுவது. Not giving peace in their hearts is the plan of the devil. ஊழியர்களை அவளுடைய ஓட்டத்திலிருந்து விலக்க பண்ணுவது. Pushing the ministers from their run towards the Lord is the plan of the devil. சபையினுடைய முறையிலே நடத்தாமல் அவரவர்கள் விரும்புகிற மாதிரி சபையை நடத்த தூண்டுவது. The devil plans so that the church does not run based on the foundations of the Lord. சபைக்கு லேட்டாய் வருபவர்களை லேட்டாய் வரக்கூடாது என்றுதான் ஊழியர்கள் சொல்ல வேண்டும். The ministers of the Lord should say people should not come late to church. ஒழுக்கப்படுத்துவது அவர்களுடைய வேலை. Disciplining them is the work of the minister. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல வேணாம் பாஸ்டர். But pastor, you should not say anything. வேணாம் பாஸ்டர். ஹர்ட் ஆவாங்க பாஸ்டர். ஒண்ணுமே சொல்லாதீங்க பாஸ்டர். No pastor, they'll get hurt. இடற பண்ணுவது. They are deterring the ministers of the Lord. சபையினுடைய தேவைகளை பற்றி சபையிலே யார் அங்கமாய் இருக்கிறார்களோ அங்கத்தினரிடம் மட்டும்தான் சபையின் தேவை பற்றி பேச முடியும். The needs of the church can be spoken only to the members of the church. தேவை என்று சொல்லும்போது என்ன? What does it mean when we say the needs of the church? Matter of money. It's financial. அநேகர் சொல்லுவது என்ன? பணத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க பாஸ்டர். Many of the people, they say, don't talk about finance, pastor. ஓகே, நீங்கள் சொல்லுகிறீர்கள் அது ஊழியரை இடற பண்ணுகிறீர்கள். But when you say that, it deters the minister of the Lord. பணத்தை பற்றி மட்டும் பேசாதீங்க, நீங்க போயிடுவீங்க. ஈபி பில் கட்டுறது யாரு? You will say don't talk about money, but who pays the electricity bill? டாக்ஸ் கட்டுறது யாரு? Who pays the tax? வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ பெரிய டாக்ஸ் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know the tax that we pay? அநேகருக்கு இதை பற்றியெல்லாம் அக்கறை துளி கூட கிடையாது. Many of us, we don't think about that.
ஆனால் ஊழியர்களை இடற பண்ணுவார்கள், அவர்களை ஊழியம் செய்ய விடுவதில்லை. But they rebel against the ministers of the Lord and they don't allow them to minister for the Lord. சிலர் சொல்லுவது, ஐயோ நாங்களாம் அப்படி இல்லை பாஸ்டர். But many of the people, they say, no pastor, we are not like that. நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, Whatever you say, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, whatever you speak, நீங்க பணத்தை பற்றி பாட்டே பாடுங்க, sing about money. நீங்களும் கிதியோனும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு பாட்டு எழுதி கூட பாடுங்க. Write a song along with Gideon and sing. எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை பாஸ்டர். We don't have any problem. ஆனால் நாங்கள் இருக்கிறோமே, நாங்கள் எதுக்கும் ஒன்றும் செய்யவே மாட்டோம். But we will not do anything. ஊழியத்துக்கு நீங்கள் ஆதரவாக இல்லைன்னா, If you are not supportive to the ministry, உங்களை தேவன் உள்ளே கொண்டு வந்து வச்சாரா இல்லையான்றது தான் கேள்வி. the question is, did the Lord bring you to the church? தேவன் நிலைநாட்டினவர்கள் தானே நிற்க முடியும். Only if the Lord helps us, we can stand. தேவன் கொண்டு வந்து நிலைநாட்டி இருந்தால் அதற்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும். If the Lord has established you in this church, you have to be supportive to the ministry. எல்லாவற்றிலும் நீங்கள் துணையாக இருக்க வேண்டும். You have to support. அப்படி இல்லை என்றால் நீங்களும் ஊழியத்திற்கு இடர்ச்சியை உண்டாக்குகிற வரிசையில் அமைதியாக நிற்கிறீர்கள். If you're doing that, then you're standing against the Lord and rebelling against him silently. உங்களுடைய அமைதி ஆன்மீகம் அல்ல. Your silence is not spiritual. உங்களுடைய அமைதி ஒரு புரட்சி. Your silence is a rebellion. என்ன புரட்சினா, ஊழியத்திற்கு ஆதரவு இல்லை என்ற ஒரு புரட்சி. What kind of a rebellion is that? It means that you're against the ministry. பட் நான் விசுவாசிக்கிறேன், I believe. கர்த்தர் யாரை கொண்டு வந்து நிலைநாட்டினாரோ அவர்கள் கண்டிப்பாக ஆதரவாக இருப்பார்கள். I believe that if the Lord brought you here, you will be. 106 சங்கீதம் 35-39 என்ன சொல்கிறது? Verses 35 to 39. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. அவர்கள் தங்கள் கிரியையினால் அசுத்தமாக்கி தங்கள் செய்கையினால் சோரம் போனார்கள். ஆமென். நடக்க அப்படின்னா ஏன் எல்லாம் மறந்தார்கள் என்றால், இவர்கள் கலக்கக்கூடாத இடத்திலே கலந்து விட்டதுதான். The reason they forgot the goodness of the Lord is because they mingled with the nations and learned their ways. உலக பிரகாரமான மக்களோட பயங்கர அப்படி க்ளோஸ் ஆயிட்டாங்க. They started mingling with the people of the world. நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல அங்கே உள்ள உலக பிரகாரமான மக்களோட அப்படியே பயங்கர ஐக்கியமாயிட்டாங்க. Many of us in the place that we work, we start mingling very closely with people. சின்ன சின்ன லாபத்துக்காக கூட அப்படி செய்திருவாங்க. They do for very small profits. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை இவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய விக்கிரகங்களை அவங்க எதையெல்லாம் பெருசுபடுத்துறாங்களோ அதெல்லாம் இவங்களும் பெருசுபடுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. They started serving their idols and became a snare to them. அதுதான் இவர்களுக்கு கண்ணியாக மாறிவிட்டது. That became a snare to them. அவர்கள் தங்கள் குமாரையும் குமார்த்திகளையும் பிசாசுக்கு பலியிட்டது போல இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை உலகத்துக்காக தான் வளர்க்குறாங்க, ஆண்டவருக்காக இல்லை. Just like they sacrificed their sons and daughters to demons, now we raise our sons and daughters for the world. நிறைய ஆவிக்குரிய பெற்றோருடைய இதயத்திற்குள்ளே தன் பிள்ளைகளை தேவனுக்கென்று வளர்க்கலைன்றது உண்மை. அவங்க உலக பிரகாரமாக ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் வளர்க்குறாங்க. அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்குது. Having a major status of the world in their mind, they bring up their sons and daughters not for the Lord. அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமார்த்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த பண்ணி தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டு விட்டது. ஸோ இப்படிப்பட்ட செய்கைகளினாலே தீட்டுப்பட்டு விட்டார்கள். They shed innocent blood of their sons and daughters and the land was polluted with their blood. ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது. So there was a big change. சபைக்கு வருவதனால் ஆவிக்குரியவர்கள் என்ற ஒரு கருத்து சிந்தனையில் இருந்தாலும், Just because we come to church, உலகமயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான விஷயமாய் மாறிவிட்டபடியால் ஆராதனைக்கு வருவது என்று சொல்வது அது ஒரு பழக்க தோஷமாக இருக்கிறது. it's become a habit that we come to church on Sunday. ஒரு காலத்திலே வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் இருந்தது.
We had a separated life before. லைஃப் ஆஃப் செப்பரேஷன். ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். We were very strong. ஆனால் இப்போது நம்ம காம்ப்ரமைஸ், எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம். But now we've begun compromising with the world. ஸோ அதனால தான் நம்ம மறக்கக்கூடாது எல்லாம் மறந்து விட்டோம். So that is why we have forgotten the deeds of the Lord. நம்ம என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? கன்க்ளூஷன் என்ன? What is the conclusion? ரிட்டர்ன் டு காட். We have to return to God. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Let's not forget the benefits of the Lord. ரிட்டர்ன் டு த ஃபெலோஷிப் ஆஃப் த சர்ச். We have to return to the fellowship of the church. கீப் சர்ச் யூனியன். சபையினுடைய ஐக்கியத்திற்கு நாம் திரும்ப வேண்டும். எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். Let's all stand up and pray. கர்த்தர் நம்மோடு பேசின காரியங்களை நினைப்பூட்டுதலாக மீண்டும் சொல்லுகிறேன். I say this to remind you about what the Lord spoke to us. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Let's not forget the benefits of the Lord. என்ன நோக்கத்திற்காக தேவன் உன்னை சபையிலே கொண்டு வந்து சேர்த்தாரோ, The purpose the Lord brought us to this church. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற மகனாய் இருக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக. May the Lord help you to fulfill that purpose. தேவன் சபைக்குள்ளே நீ வந்த பிறகு எவ்வளவு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உனக்கு தந்திருக்கிறார். The Lord has blessed you abundantly after you came to the church. நினைத்து பார். Think about it. எத்தனை மரண பள்ளத்தாக்குகள் எப்படி கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார். How many valleys of the shadow of death, but the Lord protected you. பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோருக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க. Children, remember the goodness of the Lord to your parents. படிக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு காட்டின கிருபைகளை நினைத்து பாருங்க. Think about the mercy and the grace of the Lord where you studied. தினந்தோறும் சபையிலே ஒரு கூட்ட மக்கள் உங்களுக்காக உங்களுடைய கார்டு ஜெப குறிப்புகளை வைத்து தினந்தோறும் ஜெபிக்கிறார்களே, நீங்கள் அதற்கு நன்றியாய் இருங்கள். Be thankful and have gratitude for the people who pray for you every day. Love God. Love God. கர்த்தரை நேசிங்கள். Love God. கர்த்தரை நேசிப்போம். Love God. Let's love the Lord. எல்லாவற்றை விட கர்த்தரை அதிகமாய் நேசிப்போம். Above everything, let's love the Lord. Love your church. சபையை நேசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் சபை என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். You should have a feeling that this is my church. அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள். Walk accordingly. சபை மக்களோடு அன்புள்ளவர்களாய் இருங்கள். Love the members of the church. சபை உனக்கு என்ன செய்தது என்பதை விட சபைக்கு நீ என்ன செய்கிறாய் என்பதுவே கேள்வி. The question is more than what you've done, more than what the church has done for you. What have you done for the church? 38ஆம் ஆண்டு அனிவர்சரிக்குள்ளே வரப்போகிற நாம் எப்படிப்பட்ட நன்றியோடு நாம் பிரவேசிக்க போகிறோம். As we walk into the 38th year, what is our mind? நீங்கள் சொல்ல போகிற சாட்சிகள் என்ன? What is the testimony that you're going to give? நீங்கள் அப்படியே வானத்திலிருந்து குதித்த ஒரு ஆளை போல விசுவாசிகளாய் நடமாடுகிறீர்களா? Are you walking around like people who've popped out of heaven? உங்களுக்கு ஒரு சர்ச் பேஸ் இருக்கிறது. You have a foundation. சர்ச் பேஸ்ல நீங்கள் நின்று உங்களுடைய சாட்சிகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்க. The church is your foundation and you have to testify and glorify God. எவ்வளவு நன்மைகளை மறந்ததனால தான் ஒரு சாட்சியை சொல்றதுக்கு இல்லாதபடி அநேகர் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். Just because you have forgotten the deeds of the Lord, you're thinking about the goodness of God. ஆண்டவர் மீண்டும் உங்களை உணர்வுள்ளவராக்குகிறார். But the Lord wants to remind you today. கரவை உயர்த்தி கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. Let's lift our hands and thank கர்த்தர் the Lord. என்னென்ன நன்மை செய்தாரோ அதெல்லாம் நினைச்சு நல்லா நன்றி சொல்லுங்க. Let's all thank the Lord for what He's done in our lives. Oh, hallelujah. Oh, we thank you, Jesus. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். ஓ, நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடு நாதனே,
நாதனே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த சுராஜனே எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றோ நன்றி கூறுவேன் என்றோ நன்றி கூறுவேன். Hi everyone, thank you for watching our Sunday service and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle Calvary Life City Church. Thank you.